ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மாமா வீட்டு விசேஷம். எங்கள் அம்மாவோட அண்ணா, என்னோட தாய் மாமாவோட வீட்டு பால் காட்சிக்கு தான் வந்து கிளம்பிட்டு இருந்தோம். மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு கிளம்பி ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறதே வந்து ரொம்ப நாள் பார்க்காம இருந்து ரிலேட்டிவ்ஸ் அவங்களெலாம் வந்து பார்த்து நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே. நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆனால் யார் யார் என்னென்ன எப்படிலாம் வந்து அவங்கள முறை சொல்லி கூப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து பாதி பேருக்கு தெரியவே தெரியாது. இவங்க எல்லாருமே என்னோட கசின்ஸ் அண்ட் அவங்களோட வந்து பசங்க தான். எல்லாருமே செகண்ட் ஜென்ரேஷன் என்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து மேரேஜ் ஆகி நிறையா குட்டி பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. என் பையனுக்கு இந்த குட்டி பொண்ணை பார்த்து அவ்வளோ இஷ்டமாயிடுச்சு. பாப்பான்னு ரொம்ப நேரமாக அதவே வந்து கொஞ்சிட்டே இருந்தார். ஐ க்ரூ அப் இன் அ சூப்பர் பிக் ஃபேமிலி. பட் ஆனால் என் பையனுக்கு அந்த சான்ஸ் இல்லை. ஒரு ஸ்மால் ஃபேமிலி கூட தான் வந்து அவர் வந்து மிங்கிள் ஆகிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அண்ட் அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக வெளியே போனாலே ஏதாச்சும் சில்லுன்னு குடிக்கணும் போல தான் இருக்குது. அதோட விளைவு தான் என்னோடய வாய்ஸ் சேஞ்ச் ஆனதே. நல்லா வந்து கோல்டு பிடிச்சிருச்சு. பட் ஸ்டில் கான்ட் ரெசிஸ்ட்.